டெல்லியில் பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் நிதி ஆயோக் நிர்வாக குழு கூட்டமானது தொடங்கியிருக்கிறது. இது தொடர்பான தகவல்களை வழங்குவதற்காக டெல்லி செய்தியாளர் சுசித்ரா நம்மோடு இணைகிறார். அவரிடம் பேசலாம். சுசித்ரா, இந்த கூட்டத்தினுடைய முக்கியத்துவம் என்ன? தமிழ்நாடு தரப்பில் என்னென்ன முக்கிய விஷயங்கள்லாம் இதில் முன்வைக்கப்பட வேண்டி இருக்கு? டெல்லியில் இருக்கக்கூடிய பாரத் மண்டபத்தில் தற்போது நிதி ஆயோக்கினுடைய 10வது நிர்வாக குழு கூட்டம் பிரதமர் மோடி தலைமையில் தொடங்கி நடைபெற்று வருகிறது. பல்வேறு மாநிலங்களுடைய முதல்வர்கள், துணைநிலை ஆளுநர்கள், தலைமை செயலர்கள் என பல்வேறு முக்கிய அதிகாரிகள் மற்றும் நிர்வாக குழு உறுப்பினர்கள் இன்றைய இந்த கூட்டத்தில் பங்கேற்றுள்ளது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. 10வது நிர்வாக குழு கூட்டமானது காலை, பிற்பகல் என 2 பகுதிகளாக பிரிக்கப்பட்டு பல்வேறு அம்சங்கள் குறித்து அவர்கள் இன்றைய இந்த கூட்டத்தில் ஆலோசிக்க உள்ளது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. தமிழ்நாட்டிலிருந்து முதல்வர் மு.க.ஸ்டாலின், தலைமை செயலர் முருகானந்தம் உள்ளிட்ட அதிகாரிகள் இன்றைய கூட்டத்தில் பங்கேற்றுள்ளது குறிப்பிடத்தக்கது. அதே சமயத்தில் மேற்கு வங்க மாநில முதல்வர் மம்தா பானர்ஜி, கர்நாடக முதல்வர் சித்தராமையா, கேரள முதல்வர் பினராயி விஜயன், புதுச்சேரி முதல்வர் ரங்கசாமி மற்றும் பீகார் முதல்வர் நிதிஷ்குமார் உள்ளிட்டோர் இந்த கூட்டத்தில் பங்கேற்கவில்லை. பல்வேறு நிர்வாக காரணங்களுக்காக அவர்கள் பங்கேற்கவில்லை என்ற ஒரு அதிகாரப்பூர்வ அறிவிப்பையும் அந்தந்த மாநிலங்கள் வெளியிட்டுள்ளதை மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. ஒருங்கிணைந்த 2047ஆம் ஆண்டு வளர்ந்த பாரதத்திற்கான அடித்தல் விடும் அதிகாரப்பூர்வமான ஒரு பல்வேறு வளர்ச்சி திட்டங்களை இந்த கூட்டத்தில் அவர்கள் முடிவு செய்து அறிவிப்புகளாக வெளியிடுவார்கள் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. மிக முக்கியமாக ஆபரேஷன் சிந்தூரினுடைய செயல்பாட்டிற்கு பிறகு நடைபெறும் முதல் கூட்டம் என்பதன் காரணமாக இந்தியாவுடைய தேசிய ஒருமைப்பாடு மற்றும் ஒற்றுமை தொடர்பான பல்வேறு தீர்மானங்களும் இன்றைய கூட்டத்தில் நிறைவேற்றப்படுவதற்கான வாய்ப்புகள் உள்ளதாக மத்திய அரசு வட்டாரங்கள் தெரிவித்துள்ளது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. மத்திய மற்றும் மாநில அரசுகளிடையே இருக்கக்கூடிய சற்று ஒரு கருத்து வேறுபாடுகளை களையும் விதமாக பல்வேறு ஆலோசனைகளையும் முதல்வர்களோடு பிரதமர் இந்த ஆலோசனை கூட்டத்தில் அவர் நடத்த உள்ளதாகவும், முதல்வர்கள் முன்வைக்கக்கூடிய அந்த கருத்துக்களை ஏற்று அதன் பிறகான ஒரு அதிகாரப்பூர்வ அறிவிப்புகள் மற்றும் செயல் திட்டங்கள் எவ்வாறு கொண்டு செல்லப்பட உள்ளது என்பது தொடர்பான அறிவிப்புகளையும் மத்திய அரசு இன்று மாலை 5:45 மணிக்கு நடைபெறவுள்ள அந்த ஒரு அதிகாரப்பூர்வ செய்தியாளர் சந்திப்பில் வெளியிடும் என்றும் ஒரு எதிர்பார்ப்பானது நிலவுகிறது. தமிழ்நாட்டை பொறுத்தளவில் ஏற்கனவே இருக்கக்கூடிய மத்திய மாநில அரசுடைய இடையேயான அந்த ஒரு கருத்து வேறுபாடுகள், நிதி பகிர்வு உள்ளிட்ட பல்வேறு அம்சங்கள் தொடர்பான ஒரு கருத்துக்களை முதல்வர் மு.க.ஸ்டாலின் இன்று பேசும் பொழுது அவர் முன்வைக்க உள்ளார். அது மட்டுமல்லாமல் தேசிய அளவிலான வளர்ச்சி என்பது பிற மாநிலங்களை புறம் தள்ளிவிட்டு செயல்படுத்த முடியாது என்ற ஒரு கருத்தையும் அவர் முன்வைக்க உள்ளதாகவும், ஆளுநர்கள் விவகாரம் உள்ளிட்ட மத்திய அரசு ஒரு சில மாநிலங்களுக்கு ஒரு பாரபட்சமான மனப்பான்மையை காட்டுவதை தவிர்க்க வேண்டும் என்பது தொடர்பான பல்வேறு கருத்துக்களையும் அவர் இன்றைய கூட்டத்தில் அவர் பேசும் பொழுது வலியுறுத்தியுள்ளது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. ஏற்கனவே மத்திய அரசிடமிருந்து வர வேண்டிய நிதி பகிர்வு என்பது எந்த அளவிற்கு இருக்க வேண்டும் என்ற ஒரு கருத்தையும் அவர் இன்றைய ஆலோசனை கூட்டத்தில் முன்வைப்பார் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. முதல்வர் மு.க.ஸ்டாலின் மட்டுமல்லாமல் அனைத்து மாநிலங்களுடைய முதல்வர்கள் மற்றும் துணைநிலை ஆளுநர்களும் பல்வேறு கருத்துக்களை அந்தந்த மாநிலங்களுடைய வளர்ச்சிக்கான அந்த ஒரு ப்ளூ பிரிண்ட் என்பது எவ்வாறு கொண்டு செல்லப்பட்டுள்ளது, அதை மத்திய அரசு எவ்வாறு ஏற்க வேண்டும் என்பது தொடர்பான கருத்தையும் அவர்கள் முன்வைக்க உள்ளார்கள். தெலுங்கானாவை பொறுத்தளவில் நிதி திட்டங்கள் மட்டுமல்லாமல் சாதிவாரி கணக்கெடுப்பு தொடர்பான ஒரு அவர்கள் செயல்படுத்தியிருக்கும் அந்த ஒரு நடைமுறையை மத்திய அரசு ஏற்று நடைபெறவுள்ள அந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பு மற்றும் சாதி வாரியான கணக்கெடுப்பில் ஈடுபடுத்த வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையும் தெலுங்கானா முதல்வர் ரேவந்த் ரெட்டி இன்றைய கூட்டத்தின் பொழுது முன்வைத்துள்ளது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. தற்பொழுது 10 மணிக்கு தொடங்கி இருக்கும் இந்த ஒரு கூட்டம் என்பது பல்வேறு மத்திய அமைச்சர்களும் பங்கேற்றிருக்கிறார்கள். நீத்தி ஆயோக்கினுடைய தலைவர் பி.வி.ஆர். சுப்பிரமணியம், மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா உள்ளிட்ட கேபினெட் அமைச்சர்களும் பங்கேற்றுள்ளது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. நீத்தி ஆயோக்கினுடைய சார்பாக 2047ஆம் ஆண்டு வளர்ந்த பாரதத்திற்கான ஒரு பிரசன்டேஷன் என்பதும் டீடைல்டாக அதிகாரிகள் மற்றும் முதல்வர்களுக்கு விளக்கப்பட்டு அதன் பிறகாக ஒவ்வொரு மாநில முதல்வர்கள் தங்களுடைய கருத்துக்களை முன்வைப்பதற்கான ஒரு அவகாசம் என்பது வழங்கப்படும் என்ற ஒரு தகவலையும் அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். இந்த ஆலோசனை கூட்டம் முடிவடைந்த பிறகு மாலை 4 முதல் 4:30 மணி வரை தமிழ்நாடு முதல்வர் பிரதமர் மோடியும் தனியாக சந்தித்து தமிழ்நாட்டிற்கான ஒரு பல்வேறு கோரிக்கைகள் அடங்கிய அந்த மனுவையும் வழங்கி அவர் ஆலோசிக்க உள்ளது மிக முக்கியமாக பார்க்கிறோம். ஏற்கனவே நிலுவையில் இருக்கக்கூடிய கல்வி நிதி, அது மட்டுமல்லாமல் வெள்ள நிவாரணம் உள்ளிட்ட பல்வேறு நிதி தொடர்பான ஒரு கோரிக்கைகளையும் அவர் இந்த சந்திப்பின் பொழுது பிரதமரிடம் முன்வைப்பார் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. ஸ்ரீராம், விரிவான தகவல்களை கொடுத்தீங்க. நன்றி சுசித்ரா.